உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் லக்கு, ஒரு பெரிய ஜாக்பாட் மூலிமா லைஃப் மாறிடுச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்படுறது. நீங்கள் பட்ட அசிங்கம், அவமானம், துக்கம், கிளேஷம், மனக்கோபம், இது எல்லாமே மேஷத்துக்கு வந்து கண்டிப்பாக கட்டாயிடும். திரிகோண ராசிகளில் பயங்கரமான ஒரு வேல்யூன்னு சொல்லலாம். திரிகோணத்திலே வந்து விருச்சிகத்துக்கும் கனெக்ட் ஆகிறதுனால அசிங்க அவமானங்கள்லேருந்து கண்டிப்பாக இவங்க வெளியே வருவாங்க. பொதுவாகவே விரயஸ்தானத்துக்கு எப்போ குரு பார்வை சனியுடைய கன்ஜங்ஷனில் வருதோ கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும். நிறைய பேருக்கு மனமாற்றம், நிறைய பேருக்கு வீடு மாற்றம், நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம், அதெல்லாம் நல்லதுக்கு நடக்குதுன்னு நடந்துக்கணும். மேஷ ராசி 2026 ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா மனசில் தைரியம், தன்னம்பிக்கை முதல் விஷயம் அதிகரிக்கும். நிறைய பேர் வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள் வாங்கக்கூடிய பிராப்தம், குழந்தைகளை நல்ல படிப்பு, நல்ல காலேஜ், நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸில் சேரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேர் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு பிராப்தங்கிறது உருவாகிறது. உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணத்துக்குரிய பிராப்தம் ரொம்ப முக்கியமானது. எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் லக்கு, ஒரு பெரிய ஜாக்பாட் மூலிமா லைஃப் மாறிடுச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்படுறது. நீங்கள் பட்ட அசிங்கம், அவமானம், துக்கம், கிளேஷம், மனக்கோபம், இது எல்லாமே மேஷத்துக்கு வந்து கண்டிப்பாக கட்டாயிடும். ஏன்னு கேட்டால் திரிகோண ராசிகளில் பயங்கரமான ஒரு வேல்யூன்னு சொல்லலாம். அதில் குருவுடைய திரிகோணத்திலே வந்து விருச்சிகத்துக்கும் கனெக்ட் ஆகிறதுனால அசிங்க அவமானங்கள்லேருந்து கண்டிப்பாக இவங்க வெளியே வருவாங்க. அது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டமா, எல்லாருக்கும் அப்படி வராது. வேலையில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஸ்தானம். எல்லாருக்கும் வேலை அமையிறதே கஷ்டம், வேலைக்கே குரு பார்வை, அதனால் அபாரமான வேலை முன்னேற்றம், லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சு, இது எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று ஹெல்த் காம்ப்ளிகேஷன், பயங்கரமான அலைச்சல், அசதி, ஹெல்த் இஷ்யூ, வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி கட்ட முடியாமல் கஷ்டப்படக்கூடிய நிலைமை, இது எல்லாம் கட்டாயிடும். பொதுவாகவே விரயஸ்தானத்துக்கு எப்போ குரு பார்வை சனியுடைய கன்ஜங்ஷனில் வருதோ கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும். நிறைய பேருக்கு மனமாற்றம், நிறைய பேருக்கு வீடு மாற்றம், நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம், அதெல்லாம் நல்லதுக்கு நடக்குதுன்னு நடந்துக்கணும். நம்ம ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அதுவும் மேஷத்தில் பிறந்த பல பேருக்கு பேங்கிங் செக்டார், மேனுஃபேக்சரிங் செக்டார், ப்ரொடக்ஷன் செக்டார், அதே மாதிரி ஸ்கூல், காலேஜ், இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் சேரக்கூடிய வாய்ப்புகள், சில பேருக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது கடன் வந்து தீரக்கூடிய பிராப்தம் தான் அதிகமாக தென்படுகிறது. அதுவும் என்ன கடன் வந்து பேங்க்கில் வாங்கிக்கக்கூடிய கடன் கிடையாது, பேங்க்லேயே நீங்கள் அதிக வட்டிக்கு, இப்போ நிறைய என்பிஎஃப்சிஸ்லேருந்து வாங்குற கடன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான வட்டிக்கு தான் அவங்க கொடுப்பாங்க. அந்த வட்டிக்கான கடன்லாம் க்ளோஸ் ஆகும். கந்து வட்டிக்கு வாங்கியிருந்தீங்களா க்ளோஸ் ஆகும். சக்கரை வட்டிக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு ஃபேமிலியோட எமர்ஜென்சிக்காக வாங்கியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் தான் இப்போது அந்த மேஷத்துக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பெண்களுக்கு சுயதொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படுகிறது. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய மனமாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மெயினாக சந்தோஷம் என்னென்னா பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. எங்கிருந்தோ பணம் வரும், திடீர்னு பணம் வரும், அதெல்லாம் வந்து பிரச்சனை சால்வோம். அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, தேவையில்லாத வாக்குவாதம், இதெல்லாம் முடிஞ்சிடும். உத்தியோகத்தில் உங்களை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஜூனுக்கு அப்புறம்லாம் உங்களை கையிலே பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு உத்தியோகத்தில், வியாபாரத்துலலாம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களை பேசி புழக்கூடிய மகிழ்ச்சியை பயங்கரமாக தரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மேஷத்துக்கு இயல்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு மன அவதி, மன கஷ்டம், மன கிளேஷம், இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு சில பேருக்கு ஏற்பட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. மேஷத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 2 விஷயங்களை ரொம்ப கவனமாக பார்க்கணும். செஸ்ட்டு, பிரஸ்ட்டு, லங்ஸ், இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது குழந்தைகளை கொஞ்சம் காட்டமாக, கோபமாக கட் பண்ணுறது விட்டுருங்க. அரவணைப்பாக, பாசமாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. 2026 பொறுத்த வரைக்கும் மேஷராசி நண்பர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வணங்கணும். அப்போதான் லைஃபே நல்ல மாற்றங்களை எப்போவுமே கொடுக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்போவுமே அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் 2026ஆம் ஆண்டு மேஷராசிக்கு இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் சந்தோஷத்துக்குரிய பிராப்தம், மனம் ரீதியான, உளவியல் ரீதியான சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னா 75%க்கு மேலேயே இருக்குது. பொருளாதாரத்தின் ரீதியாக பெரிய ஒரு மகிழ்ச்சி, பொருளாதாரத்தில் செமையான முன்னேற்றம், அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் 85% மேஷராசி நண்பர்கள் 2026 செம்மையாக இருப்பீங்க. தெரியுமா இருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.
விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். 2026 முதல் விஷயமே காதல்லாம் ஓகே. இன்னும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 ராசிகள் 100% காதல் அப்படிங்கிறது நடந்தே தீரும். அதில் மெயின் விஷயமே பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், மேஷம், கும்பம், மிதுனம், அதுக்கப்புறம் சிம்மம். இந்த 7 ராசிகளுக்கு கண்டிப்பாக இந்த லவ்வில் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக லவ் மேரேஜ் ஆகணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். யூ ஷுட் பி ஹாப்பி. உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி 2026 நம்மளாம் வேண்டிக்கலாம். அதாவது பிரேக்கப் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 3 ராசிக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் என்னென்னா உங்களுடைய பர்ஃபெக்ஷனாலேயே நம்ம கெடுறோம்னு சொல்கிற மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம கேள்வி கேட்க விடாது. சம்டைம்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது பணத்தினாலேயோ பொருளாதாரத்தினாலேயோ வராது. அதனால் சம்டைம்ஸ் நம்ம எமோஷன் தான் ரொம்ப முக்கியம்னு பார்க்கணும். அது காதலில் பொறுத்த வரைக்கும் புரிதல், 2வது நம்பிக்கை, இது 2மே முக்கியம். அப்படி பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது மேஷம், சிம்மம், தனுசு ராசி நண்பர்களுக்கு, லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். 2026 கல்யாணத்துக்குரிய பிராப்தம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமாக மகர ராசியில் அது மகர லக்னத்தில் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். விருச்சிக ராசியில் அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். மீனத்தில் பிறந்தவங்களுக்கும் கல்யாணம் ஆகும். கடக ராசியில் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்லேயும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். இன்ஃபேக்ட் அவங்களுக்கே நடந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. அதே மாதிரி மிதுன ராசி நண்பர்கள், சிம்ம ராசி நண்பர்களுடைய வீட்லேயுமே கல்யாணத்துக்குரிய பிராப்தம் அமோகமாக இருக்குது. எதிர்பாராத கல்யாணம், திடீர் என்று நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுவுமே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2026 குழந்தை பிறப்பை பற்றி ரொம்ப அதிகமாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த எந்த ஒரு வீட்லேயுமே நேச்சுரல் டெலிவரி ஆகிறதுங்கிறதே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கிறது பொதுவாக. அதனால் டெலிவரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பிராப்தம்னு எடுத்து பார்த்தோன்னா 3 ராசிகளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்பட்டே தீரும். அதில் முதல் ராசி லக்னம் விருச்சிகம், தெய்வமாக பார்த்து கடவுள் கொடுத்துருக்காண்டான்னு சொல்கிற மாதிரி. அப்புறம் மகர ராசி நண்பர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். மீன ராசி நண்பர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். கடக ராசிக்கே நடக்கும். கடக ராசியில் அது லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி மிதுன ராசியில் அது சிம்ம ராசி நண்பர்கள் வீட்டில் யாராவது சிகிச்சை பெற்றுன்னு இருக்காங்கன்னா அவங்களுடைய வீட்லையுமே குழந்தை பிராப்தம் ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம், ஜாக்பாட் 2026 இன்ஃபேக்ட் எந்தெந்த ராசிகள்னு கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல கேள்வி அது ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம். பணம் இருந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் அப்படிங்கக்கூடிய மனநிலையில் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வாழ்க்கை தரம் உயர்ந்தாலும் ஒரு ஜாக்பாட் தான் வரும். ஸோ ஜாக்பாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மிதுனம், துலாம், கும்பத்திற்கு நல்ல பணம் வரும். வாழ்க்கையின் தரம் உயரக்கூடிய பிராப்தம் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக மீனம், விருச்சிகம், கடகம் இவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஃபீலிங். வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், மங்கள காரியங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். முக்கியமாக கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரிஷபம், மகரம், அதே மாதிரி விருச்சிகத்துக்கும் மீனத்துக்கும் ப்ரமோஷனுக்குரிய பிராப்தம் 100% இருக்குது. அதனால் உங்களுக்கு ப்ரமோஷன் வருங்கிறதுல நீங்கள் ஊர்ஜிதமாக இருக்கலாம். அது நடந்தே தீரும். ஆமாம், லாபஸ்தானத்துக்கு குரு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஆஃப்டர் ஜூன் நடக்கும். ஜூனுக்கு முன்னாடின்னு பார்த்தோம்னா சிம்மம், மேஷம், தனுசு இவங்களுக்கெல்லாம் சான்ஸ் ரொம்ப பலமாக இருக்குது. துலாத்துக்கும் நல்லா இருக்கு. ஸோ மோரலஸ் திங்ஸ் ஆர் குட், நத்திங் டு வரி. தைரியமாக இருங்க. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.